ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இசை இப்படி போர் ஜாதகத்தை ரெடி பண்ணி தான் விஷாலை கல்யாணம் பண்ணாங்கங்கிற மாதிரி சுபத்ரா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம இசைக்கே தெரியாது இந்த ஜாதகத்தை நம்ம வர்ஷினியோட அம்மா தான் ரெடி பண்ணாங்கங்கிற உண்மை. ஸோ இது புரியாமல் நம்ம இசை புரிஞ்சுக்கிறாங்க. தன்மையில் அந்த பழியை ஏற்றுக்கிட்டு அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டு தயவு பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு போது என்னது உன்னை மன்னிக்கிறா, இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, ஒழுங்கா வெளியில் போ அப்படின்னதும் இதை பார்த்து நம்ம ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததே இதைத்தானே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம இசை ஐயோ அப்படி மட்டும் சொல்லாதீங்கத்த, நான் சொல்ல வரத கேளுங்கத்த அப்படின்னதும் ஏய் நீ சொல்கிறத கேட்குறதுக்கு நான் தயாரா இல்லடி, ஒழுங்கா வீட்டு விட்டு வெளியில் போ அப்படின்னதும் அதான் நீ அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, வீட்டு விட்டு வெளியில் போடி அப்படின்னு சொல்லி சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னா இசையோட கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டே துரத்திடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுபத்ரா செம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. உடனே விஷாலோட அப்பா இங்கே பாருமா சுபத்ரா, ஏதோ இசை தெரியாதனமாக பண்ணிட்டா, அவ இந்த ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டுக்காகவும் நமக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா, அந்த ஒரு காரணத்துக்காக அவளை மன்னிச்சு விட்டுருக்கலாமேம்மா, பாவம் இல்லையா அப்படின்னதும் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, அவளுக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நான் இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு அப்படி ஒரு விஷயத்த வச்சு என்னை ஏமாற்றி முட்டாளாக்கி இருக்கா, இவளை போய் நம்ப சொல்கிறீங்க, நம்பிக்கை துரோகிங்க, நான் யாரை வேணும்னாலும் நம்புவேன், ஆனால் இப்படி ஒரு துரோகிகளை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு சுபத்ரா அங்கேருந்து போனதும் ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா ஒரு வழியாக எதிர்பார்த்த மாதிரி சுபத்ரா அண்ணியை இசையோட கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க, இனி நமக்கு சந்தோஷம்தான்ங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா இசை எங்கே போகிறேன்னு தெரியாமல் தடுமாறி நேராக கோவிலுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம விஷாலை தான் காமிக்கிறாங்க. விஷால் ஏற்கனவே ஸ்ரீஜா மேலே செம்ம கோபமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நேராக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. எப்படியாச்சும் இசைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னுட்டு இசை அப்படின்னு கூப்பிடும்போதோ இசை வீட்டில் இல்லை. அப்போ அங்கே பார்த்தோம் இந்த பக்கம் நம்ம விஷாலோட தங்கச்சி தான் வராங்க. ஆமாம் இசை எங்கே காணும் அப்படின்னதும் அண்ணா அது அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு விஷால் செம அதிர்ச்சியாகி உடனே நம்ம இசையை தேடி போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா இசை எந்த இடத்துலையுமே இல்லை. இசைக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க விஷால், ஆனால் நம்ம இசை ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இசை இங்கே எங்கேயாச்சும் கோவிலில் தான் இருப்பா, அவள் வழக்கமாக போகிற கோவிலில் போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு உடனே அந்த கோவிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி இசை ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம விஷால் இசை இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, முதல்ல எழுந்திரி அப்படின்னதும் விஷால் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, ஆமாம் நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்த, அது விஷால் இங்கே பாரு எனக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியும், நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வரணும், கிளம்பு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் இல்லை விஷால் நான் அங்கே வந்தால் அத்தை கோபப்படுவாங்க, அத்தை தான் என்னை வீட்டை விட்டே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுனாங்க, அதனால நான் அந்த வீட்டுக்கு வர்றது சரியில்லை விஷால், என்னால் நீங்கள் பழிப்பட வேணாம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னதும் என்ன பேசிட்டு இருக்க இசை, இங்கே பாரு அந்த வீட்டில் இருக்கிற உரிமை எல்லாமே உனக்கு இருக்கு, ஏன்னா நீ என்னோட வைஃப், அதனால கண்டிப்பாக வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும் வா அப்படின்னு விஷால் இசையோட கையை பிடிச்சதும் முதல் தடவையாக விஷால் தன்னை வைஃப்னு சொன்னதை நினச்சி இசை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே பார்த்தோன்னா விஷால் நேராக இசையோட கையை பிடிச்சி அழைச்சி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இசையை பார்த்து சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் செம கடுப்புறாங்க. ஐயோ விஷால் என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே பாரு இவ எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா தெரியுமா சுபத்ரா அன்னைக்கு, இங்கே பாரு நாம் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இந்த இசை ஒன்றும் அவ்வளோ நல்லவ கிடையாது விஷால், இங்கே பாரு அவளோட ஜாதகத்தை போலி ஜாதகமாக ரெடி பண்ணி உனக்கும் அவளுக்கும் பொறுத்த இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வச்சு உன்னை கல்யாணம் பண்ண நம்பிக்கை துரோகி அப்படின்னு
அப்படின்னதும் போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்கே பாருங்க, யாரை கேட்டு இசையை வந்து முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்க சொல்லுங்க அப்படின்னதும் சுபத்ரா வராங்க. யாரை கேட்கணும் விஷால், இனி அவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, எதுக்காக நீ இப்போ கூட்டிகிட்டு வந்த, ஒழுங்கா அவளை விரட்டி அடிச்சிடு அப்படின்னதும் அம்மா இங்கே பாருங்க, இசை வந்து உங்களுக்கு வேணும்னா ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் அவள் என்ன ஏமாத்தலை. அது மட்டும் இல்லாமல் இசை என்னோட வைஃப், அதனால் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எப்படிம்மா நீங்கள் இசையை வீட்டை விட்டு துரத்துவீங்க அப்படின்னது. ஓஹோ, அந்தளவுக்கு வந்துருச்சா விஷால், ஒரு காலமும் என்னை எடுத்து பேசாத நீ இன்னைக்கு இவளுக்காக எடுத்து பேசுகிறல. இல்லைம்மா, நான் நியாயத்தோட பேசுகிறேன். 1000 தான் இருந்தாலும் நான் தாண்டி கட்டின பொண்டாட்டி என்னோட இசை. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா நான் இசையை வீட்டை விட்டு துரத்த முடியும்? அதெல்லாம் முடியாதுமா. ஒருவேளை நீங்க இசையை வீட்டை விட்டு துரத்துனா நானும் இசை கூட சேர்ந்தே வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னதும் உடனே சுபத்ரா எங்கால இசையோட விஷாலோட அப்பா அதிர்ச்சி ஆறாங்க. ஏ விஷால், என்னடா பேசிட்டு இருக்க? இங்க பாருமா சுபத்ரா, 1000 தான் இருந்தாலும் இசை விஷாலோட பொண்டாட்டி. அவனோட அனுமதி இல்லாம நமக்கு நடந்த துரோகத்துக்காக அவளை வீட்டை விட்டு துரத்துறது சரியில்லை. இங்க பாரு விஷால், உன்னையும் சேர்த்து தான் இசை ஏமாட்டி இருக்கா. இங்க பாருங்கம்மா, இது ஒரு சின்ன விஷயம், அதனால இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இசையை துரத்துனீங்க. என்ன விஷால் பேசிட்டு இருக்க? இவள் ஒரு நம்பிக்கை துரோகி, இவளை போய் நம்புற அப்படின்னதும் உடனே விஷால் வந்து ஸ்ரீஜாவா அடிக்கலான்னு போறாங்க. இங்க பாரு, அண்ணனோட வைஃப் ஆச்சுன்னு பாக்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் மரியாதை உனக்கு. யாரு நம்பிக்கை துரோகி? யாரு, இசையா நீயா அப்படின்னதும் உடனே ஸ்ரீஜா வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. ஏய், 1000 தான் இருந்தாலும் அவ உன்னோட அண்ணி, இது என்ன பொது பழக்கம் விஷால் அப்படின்னு சுபத்ரா சத்தம் போடுறாங்க. இங்க பாருமா, இது உங்களுக்கும் எனக்கும் இசைக்குமான பிரச்சனை, தேவையில்லாம இவங்களை தலையிட வேணான்னு சொல்லுங்க அப்படின்னதும் ஸ்ரீஜா இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சம அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுபத்ரா வந்து சரி, இப்போ உனக்கு என்னதான் பண்ணணும், என்ன பிரச்சனை? இங்க பாருங்கம்மா, நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இசை இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, இப்போவே இசையை கூட்டிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னதும் டேய் அவசரப்படாதடா அப்படின்னு இசையோட நம்ம விஷாலோட அப்பா சொல்கிறாங்க. சரி இங்கே பாரு, என் பிள்ளைக்காக மட்டும்தான் உன்னை இந்த வீட்டில் இருக்க அனுமதிக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிற இப்படி தளபாடங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். உன்னை ஒரு மனுஷியாக கூட நான் பார்க்க மாட்டேன். இங்கே பாரு, இன்னொரு வாட்டி என்ன அத்தைங்கிற அது இதுன்னு சொல்லிட்டு வந்தா அவ்வளோதான், நடக்கிறதே வேற, என் கண்ணில் இனி முழிக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டுட்டு சுபத்ரா அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் நம்ம விஷால் வந்து வா இசை அப்படின்னு இசையோட கையை பிடிச்சிட்டு நேராக ஸ்ரீஜாவை செம்மையாக முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. இந்த பக்கம் இந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட இசை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னடா இது, விஷாலா இப்படி நடந்துக்கிறான், என்ன ஆச்சு விஷாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசை ஒரு பக்கம் விஷாலோட கையை பிடிச்சிட்டு போறாங்க. என்னது எல்லாம் கனவு மாதிரி இருக்கு ஸ்ரீஜா, இப்போதான் சந்தோஷப்பட்டோம், அதுக்குள்ள எல்லாமே போச்சே அப்படின்னு சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் சல்மா கடப்புல இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த